ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்துருக்குது விமல் தேனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஸ்விக்கியில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு டிஷர்ட்டும் பேக் வந்து தரலையாங்க. ஸோ அது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அந்த ஜோனில் இருக்க இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு டிஷர்ட் பேக் வந்து தராமல் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கான பேமெண்ட்டும் வந்து பிடிச்சிட்டாங்க. திருச்சியில் வந்துட்டு தில்லை நகரில் ஒரு ஆஃபீஸும் இருக்குது. அங்கே இருக்க பர்டிகுலர் பர்சனை கேட்கும்போதும் அவங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ரொம்பவே நக்கலாகவும் பேசியிருக்காங்க. ஸோ ஸ்விக்கியோட ஸ்டாஃபுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க மேலே ஆக்ஷனும் அவங்க சரியாக எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய சிட்டியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸும் இருக்கும். சில சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுமே இருக்காது, யார் வந்துட்டு இன்சார்ஜுங்கிற டீட்டெயில் கூட தெரியாது. அந்த மாதிரி தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறைய சிட்டிஸில் போயிட்டுருக்குங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஜாப் ரிலேட்டடான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ஆயிருக்கு. ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா 500 பிடிச்சிருக்காங்க ஆன்போர்டிங் ஃபீஸ்னு. டோட்டலாக 1700 பிடிச்சிருக்காங்க. இவருக்கு வந்துட்டு பேக்கும் டிஷர்ட்டும் இன்னும் ரிசீவ் ஆகவே இல்லை. இது சம்மந்தமாக அவர் வந்துட்டு டிக்கெட் நிறைய ரைஸ் பண்ணிட்டே வந்திருக்காரு. ஒவ்வொரு டிக்கெட்டுமே ரிசால்வ்னு வந்துட்டு உங்களோட ஆஃபீஸை போய் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு திருச்சியில் எங்கே ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு தேடி தில்லை நகரில் HDFC பேங்க் பக்கத்தில் ஸ்விக்கியோட ஆஃபீஸ் இருக்காங்க, அங்கே போயிருக்காரு. அங்கே போய் அவர் விசாரிக்கும் போது அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் நிறையவே ஸ்விக்கி பேக்கும் டிஷர்ட்டும் இருந்திருக்கு. இவர் போய் கேட்கும்போது அவங்க வந்துட்டு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ரொம்பவே நிற்க வச்சு ரொம்ப வந்துட்டு நக்கல் பண்ணுற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு சிட்டியில் ஆஃபீஸ் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற நமக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோ இருக்கட்டும் எந்த ஒரு டெலிவரி ஜாப்பில் இருக்கவங்களுமே ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. வீட்டிலே இருந்துக்குவாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும். சில ஜோனில் வந்துட்டு ஆஃபீஸே இருக்காது. அந்த எல்லா ஜோனுக்குமே ஒரு மேனேஜர் ஒருத்தர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. பல ஜோனில் மேனேஜர் யார் இன்சார்ஜ் யார் அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய சிட்டிஸில் வந்துட்டு ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க. சில சிட்டிஸில் இந்த மாதிரி ஆஃபீஸ் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு நக்கலாக பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய நேம் வந்து விஜய் அவர் வந்துட்டு பேசியிருக்காரு. ஒரு ஜோனுக்கு தேவையான எல்லா பொருளுமே கொடுக்கறதுக்கும் அந்த ஜோனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டெலிவரி பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஜோனில் ஒரு ஆஃபீஸே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறும் ஜாயினிங்கு மட்டும் அவங்க வந்துட்டு ஆட்களை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கும்போது நம்மளை வந்துட்டு முறையாக நடத்தாமல் நம்மளை வந்துட்டு ஒரு நக்கலாக பதில் சொன்னால் எல்லா டெலிவரி ஜாப்புமே அது கோவம் வரதாங்க செய்யும். இவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மாதமே வந்துட்டு இவருக்கு பேக் டிஷர்ட் ரிசீவே ஆகலை. நார்மலாக ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோன்னா மேக்ஸிமம் 10 நாளைக்குள்ளே நமக்கு பேக் டிஷர்ட் ரிசீவ் ஆயிரும். அதுக்காக தான் நம்மள்ட்ட இருந்து ஒரு பேமெண்ட் வாங்கி நம்மள இதில் ஜாயின் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. சில ஊர்களில் ஆஃபீஸ் இருக்க ஊர்களில் வீட்டுக்கு வந்து அவங்க கொரியரில் அனுப்ப மாட்டாங்க, டைரெக்டாக ஆஃபீஸில் போய் தான் வாங்க சொல்லுவாங்க. இந்த ஜோனில் ஆஃபீஸும் இருக்குது, அங்கே வந்து ஸ்டாஃபும் இருக்காங்க, ஜோனில் வந்து பேக்கும் டிஷர்ட்டும் இருக்குது. இருந்தாலும் கேட்டதுக்கு அவர் வந்து தர முடியாது, நீ வேணால் ஸ்விக்கியை சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ண முடியும். ஆப்பில் தான் வந்துட்டு திரும்ப கஸ்டமர் சப்போர்ட்டில் இந்த மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு நமக்கு வந்து பேக் டிஷர்ட் கொடுக்க மாட்டாரு, போய் கேட்டதுக்கு ஸ்விக்கியை வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். இவரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன்ங்கிறது கிடைக்கவே இல்லை. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது டெய்லியுமே செல்ஃபி கேட்கும். அதுக்கப்புறம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகும்போதுமே ஃபுட்டை எடுத்து கொடுத்து முடிச்சோன்னா பேக்கோட ஃபோட்டோ கேட்குங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 தடவை ஃபோட்டோ கேட்கும். தினமும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கேட்டுகிட்டே இருக்குது. இவரும் பேவும் பண்ணிட்டாரு, இவர்கிட்ட பணமும் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் பேக்கும் டிஷர்ட்டும் கொடுக்காம ரொம்ப இவரை வந்து அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு பேக்கும் டிஷர்ட்டும் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஃபோட்டோஸ் போடாமல் இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்துட்டு பேக் அனுப்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு, உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும், நீங்கள் வந்து பேக் வந்துமே டிஷர்ட்டும் பேக்கும் யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போட கூட வாய்ப்பு இருக்குது. ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குங்க. இன்கேஸ் இப்படி ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆனாலுமே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாராக இருக்க முடியும்? என் பக்கம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களே பொறுப்பாக இல்லை அப்படிங்கும்போது நாம் இதில் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாருமே எல்லா சிட்டிலையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ திருச்சியில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இதுதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் அவரோட சுச்சுவேஷனும் இருக்குங்க. இப்போ திருச்சி தில்லைநகர் HDFC ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விக்கி ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன ஸ்விக்கி பேக் டிஷர்ட்டுக்கே இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாத போது நம்மளோட ஆர்டர்லையோ இல்லை நம்ம போகிற இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக 1% கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வந்துட்டு எப்படி இந்த ஸ்விக்கியில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தான் அதில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தோணுங்க. அவர் பர்டிகுலராக பேக்ரவுண்ட் டிஷர்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. ஒரு ஆஃபீஸில் பேக்ரவுண்ட் டிஷர்ட்டும் இருக்குன்னா இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு பேமெண்ட்டும் முடிச்சுட்டாங்க. 1700 ரூபா பிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஜாயின் பண்ணும்போது 150 ரூபா கட்டியிருக்காரு. இந்த அமௌண்ட்டுக்குலாம் அவருக்கு பேக்ரவுண்ட் டிஷர்ட் நேரம் வந்திருக்கணும். அவங்க வந்து தராமல் ரொம்பவே அலக்கழிச்சு தாங்க இருக்காங்க. டெலிவரி பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா அந்த ஊரில் எதுக்காக ஆஃபீஸ் வைக்கணும், அங்கே எதுக்கு பேக் டிஷர்ட்லாம் கொண்டு வந்து வைக்கணும்? டெலிவரி பார்ட்னருக்கு பேக் டிஷர்ட் கொடுக்குறது அந்த பேக் டிஷர்ட்டுமே வந்துட்டு ஸ்விக்கிலேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் டேரெக்டாக வந்து கேட்குறவங்களுக்கு பேமெண்ட் கட்டியுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு எந்த மாதிரியான ஆட்டிடியூட் அப்படின்னு சுத்தமாக தெரியல. அவங்களோட ஒர்க்கே அதுதான், வர டெலிவரி பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அதுவே அவங்க சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஜோன்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஜோனில் வந்துட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்லுவாங்க, நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. டெலிவரி ஜாப்பில் நம்மள்ட்ட அமௌண்ட் பிடிப்பாங்க, அதுக்கான ஒரு எதுக்காக பிடிக்கிறாங்கிறதுக்கான அந்த ரீசனும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பேக் டிஷர்ட்காக பிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்விக்கியில் குறிப்பாக நிறைய பேர் வந்துட்டு ப்ராப்பராக அவங்க வேலையை பண்ணுறதே கிடையாது. மேனேஜர் இன்சார்ஜ் சொல்லிட்டு சும்மா பேருக்கு தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே டெலிவரி பாய்க்கு எந்த ஜோன்லையுமே மேக்ஸிமம் பண்ண போகிறது இல்லைங்க. 100க்கு 10% மட்டும்தான் ரொம்பவே நல்ல இன்சார்ஜஸ் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லா ஜோன்லையுமே இருக்காங்க. மற்ற 90% பேர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்துட்டு சும்மா உட்காந்துருந்தா நமக்கு பணம் வந்துடும், நம்ம இதில் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண வேணாம், யார் வந்தாலும் நம்ம தான் ஹெட்டு, நம்ம தான் ஸ்விக்கிக்கே இன்சார்ஜ், ஃபுல்லாக வந்துட்டு ஸ்விக்கியே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுமே ஒரு 10,000 15,000 ஒரு வேலைக்கு தான் இங்கே இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அவங்களோட ப்ராப்பரான வேலையே ஸ்விக்கி டெலிவரி பாய்க்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அதை பண்ணாமலே இப்படி ஓபி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்விக்கி ஸ்டாஃபுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு டெலிவரி பாய்க்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுங்க. வந்தாருன்னா ஒரு டீசெண்டாக பேசி பழகுங்க, உட்கார வச்சு பேசி பழகுங்க. உங்களுக்கு கீழே வந்து அவங்க ஒர்க் பண்ண கிடையாது. நீங்கள் எப்படி ஸ்விக்கிக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்களோ எல்லாருமே ஸ்விக்கிங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்களும் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்பவே வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் இதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டு நீங்கள் வாங்குற காசுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்டாக உங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய ஜோன் நடந்திருக்கும். உங்கள் ஜோனில் உண்மையாலே ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபியூச்சராக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிடுங்க, மறக்காம மஜா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நியூவாக ஜாயின் பண்ண போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்விக்கியில் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் இல்லாமல் அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.